மோஸ்ட்லி எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் சின்ன பட்ஜெட் படமா தான் இருக்கும். பெரிய ஸ்டார்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட படத்தோட கதை தான் ஸ்டாரா இருக்கும். ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, எல்லா பெரிய ஆக்டரோட கவனமும் அந்த ஒரு டைரக்டர் மேல தான் இருக்கும். அந்த ஒரு டைரக்டருக்கும் அவரோட அடுத்த படம் பண்றதுக்கான சான்ஸ் ஈஸியாவே கிடைச்சிடும். இப்படி இருக்கும்போது சில டைரக்டர்ஸ் மட்டும் அவங்க ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க அடுத்த படம் பண்ணாமலே இருக்காங்க. இன்னைய வரை அவங்களோட அடுத்த படம் வராமலே இருக்கு. அப்படி எந்த டைரக்டர்ஸ்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் அடுத்த படம் பண்ணாம இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அவங்க யார் யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரியான சினிமா வீடியோஸ் நீங்க மறக்காம இல்ல மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே சௌபின் ஷாகிரை ஒரு நல்ல ஆக்டரா நல்லாவே தெரியும். அதுவும் மன்யூமல் பாய்ஸ்க்கு அப்புறம் குட்டேட்டாவா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இவரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. சௌபின் டேலண்டடான ஆக்டர் மட்டும் இல்ல, அவர் ஒரு டேலண்டடான டிரெக்டரும் கூட. எஸ், 2017 ரிலீஸ் ஆன பரவா படத்தோட டைரக்டர் வேற யாரும் இல்ல, சௌபின் தான். நிறைய பேர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட டெபியூ படமா ரிலீஸ் ஆகுது பரவா. ஷேன் நிகன், அர்ஜுன் அசோகன், ஸ்ரீநாத் பாஷின்னு இவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பிரேக்கை கொடுத்துச்சு. துல்கரும் இதுல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணிருப்பாரு. ரஃபா ஒரு 25 மினிட்ஸ் தான் படத்துல வருவாரு. பட் அவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஏன்னா கதையில முக்கியமான ரோலே அவரோட கேரக்டர் தான். ஒரு கேமியோ பண்றாங்கன்னா சும்மா வந்துட்டு போறதுன்னு இல்லாம ஒரு கேமியோனா எப்படி இருக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்லலாம் துல்கர் பண்ண இம்ரான் கேரக்டரை. ஸ்போர்ட்ஸ் பேக்ட்ராப்ல கிரியேட் பண்ண இந்த கதை ஸ்போர்ட்ஸை மட்டும் பேசாம லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ரிவெஞ்ச், டீனேஜ் பசங்களோட ஃபீலிங்ஸ்னு இது எல்லாமே அழகா காமிச்சிருப்பாரு சௌபின். ஒரு கதை சொல்றாங்கன்னா அந்த கதை நடக்கிற லேண்ட்ஸ்கேப்போட ரூட்டடா இருக்கணும். அப்பதான் அந்த கதைக்கு ஒரு உயிர் கிடைக்கும். அந்த விஷயத்த சௌபின் பரவால எக்ஸலண்டா பண்ணிருப்பாரு. பரவா கொச்சியில இருக்க மட்டாஞ்சேரி ஏரியால நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்க கல்ச்சர்னு எல்லாமே பார்த்த மாதிரி இருக்கும். கிரிக்கெட் கிளப், பட்டம் விட்டுறது, மாஞ்சா போடுறது, புறா வளர்க்கறதுன்னு எல்லாத்தையுமே அழகா காமிச்சிருப்பாரு சௌபின். நீங்க பரவா படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட் ஆகும். பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க, ஒரு நல்ல படம். இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்த சௌபின் அவர் அதுக்கப்புறம் எந்த படமுமே டைரக்ட் பண்ணவே இல்லை. பாதி பேருக்கு மேல அவர் ஒரு டிரெக்டர்ன்றதே மறந்துட்டாங்க. என்னதான் சௌபின் இப்போ ஆக்டிங்ல ரொம்ப பிஸியா இருந்தாலும் திரும்ப அவர் டைரக்ட் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. இந்த லிஸ்ட்ல அடுத்த டைரக்டர் மூடர்குடம் நவீன். சிம்புதேவன் அண்ட் பாண்டியராஜ் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண நவீன் டைரக்டரா டெபியூ பண்றாரு மூடர்குடம் படத்துல. இந்த படத்தை அவரே நடிச்சு டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்றாரு. படம் ரிலீஸ் ஆகி கிரிட்டிக்ஸ் கிட்ட நல்ல பேரை வாங்குச்சு. பட் மக்கள் தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்றாங்க. லேட்டர் இந்த படத்தை டிவில பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை கொண்டாடினாங்க. எல்லாருமே இந்த படத்தை பத்தி பேசவும் செஞ்சாங்க. நவீன் இந்த படத்தை ஆக்ஷன் டார்க் காமெடி ஜானர்ல கொடுத்திருந்தாரு. படத்தோட மேஜர் பிளஸ்ஸே படத்தோட டயலாக்ஸ் தான். காமெடி எங்கேயுமே ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்காது, ஜென்யூனா இருக்கும். நிறைய இடத்துல கண்டிப்பா நல்லாவே சிரிப்பு வரும். படத்தோட ஒன்லைன் எடுத்துட்டீங்கன்னா, 4 பேர் ஒரு பங்களால திருடலான்னு போறாங்க. அந்த வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சு. பட் அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வீட்டுல எல்லாருமே உள்ளதான் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் மீறி கதை. நீங்க மூடர்குடம் படம் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க, ஒரு ஃபன் வாட்சா இருக்கும். மூடர்குடம்க்கு அப்புறம் நவீனுக்கு அவரோட அடுத்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. என்னதான் அலாவுதீனின் அற்புத கேமரா, அக்னி சிறகுகள்னு 2 படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த லிஸ்ட்ல அடுத்த டைரக்டர் மன்மதன் பண்ண ஏஜே முருகன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மன்மதன் எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு. இன்ஃபேக்ட் எஸ்டிஆரோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் படம்னே சொல்லலாம். மன்மதன் 2004 ரிலீஸ் ஆகி பெரிய சக்சஸ் ஆனாலும் படத்தோட டைரக்டர் அவரோட அடுத்த படம் பண்ணவே இல்லை. கரெக்டா சொல்லணும்னா அவர் படம் பண்ணலன்னு சொல்ல முடியாது, அவருக்கு அடுத்த படம் பண்ண சான்ஸ் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் எஸ்டிஆர் தான் அவரே நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா மன்மதன் டைம் அப்போவே டைரக்டருக்கும் எஸ்டிஆருக்கும் கிளாஷ் கிரியேட் ஆச்சு. இனிஷியலா எஸ்டிஆர் அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்றதுக்கு முன்னாடியே ஏஜே முருகன் மன்மதன் ஸ்டோரியை எஸ்டிஆருக்கு நரேட் பண்ணிருக்காரு. டிஆரும் கதையை கேட்டுட்டு நெகட்டிவ் சப்ஜெக்டா இருக்கு, இந்த கதையை நீ பண்ணாதன்னு சொல்லிடுறாரு. எஸ்டிஆரும் ஏஜே முருகனை வேற ஸ்டோரி ஏதாவது ரெடி பண்ணுங்க, இந்த கதை பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. 2003 காதல் கொண்டேன் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகுது. ஹீரோ நெகட்டிவ் ஷேட்ல பண்ணாலும் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எஸ்டிஆர் ஏஜே முருகனை கூப்பிட்டு நம்ம மன்மதன் கதையை பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எஸ்டிஆரோட அம்மா உஷா ஏஜே முருகனை கூப்பிட்டு படத்துல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேல சிம்பு பேர் தான் வரணும்னு சொல்றாங்க. அதை கேட்டோனே ஏஜே முருகன் ஷாக் ஆகுறாரு. எஸ்டிஆர் அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, இதை மட்டும் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு அடுத்த படம் நானே பண்ணி தரேன்னு. வேற வழி எதுவுமே இல்லாம படம் பண்ணா போதும்னு ஏஜே முருகனும் ஓகே சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் மன்மதன்.
இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது கன்னடா டைரக்டர் ரூபா ராவ். ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ்னு பண்ணிட்டு இருந்த ரூபா ராவ் 2019 கண்டு முண்டே படம் மூலியமா டெபியூ பண்றாங்க. கண்டு முண்டே ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் கன்னடா படம். ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் ஃபுல்லாவே இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா எல்லா 90s கிட்ஸ்க்குமே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுக்கும். ஸ்கூல் டேஸ், எக்ஸாம்ஸ், ஃபர்ஸ்ட் லவ்னு இதுல இருக்க எல்லா எமோஷன்ஸுமே அழகா காமிச்சிருப்பாங்க டைரக்டர் ரூபா. முக்கியமா ஒருத்தவங்க லைஃப்ல சினிமா எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சினிமா எப்படி நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்குன்னு அதையும் காமிச்சிருப்பாங்க. நம்ம எக்கச்சக்கமான லவ் ஸ்டோரி படங்கள் பார்த்துருப்போம். அது மோஸ்ட்லி எல்லாமே பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். பொண்ணுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காமிக்கிற மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த படம் அதுல முக்கியமான ஒரு படமா இருக்கு. ஒரு பொண்ணு அவ பிறந்ததுல இருந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்றா, அதை எப்படி ஹேண்டில் பண்றான்னு எல்லா விஷயத்தையுமே எந்த ஃபில்டரும் போடாம ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்க. நீங்க கண்டு முண்டே பார்க்கலனா உங்க விஷ்லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் பாருங்க. இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமும் ரூபா அவங்களோட அடுத்த படம் இன்னிய வரை பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நல்ல டைரக்டர்ஸ் அவங்க அடுத்த படம் பண்ணாம இருக்கிறது பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. அதே டைம் அவங்க மேல கோவத்தையும் வர வைக்குது. சீக்கிரம் படம் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்த டைரக்டர் ராஜதந்திரம் பண்ண ஏஜே அமித். ஏஜே அமித் வேற யாரும் இல்ல, மியூசிக் டைரக்டர் ஜிப்ரானோட அண்ணா. இந்த படமும் மூடர் குடம் மாதிரி தான். ரிலீஸ் ஆன அப்போ பெருசா எந்த ரெகக்னேஷனுமே கிடைக்கல மக்கள் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த படத்தை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. தமிழ் சினிமால ரொம்ப கம்மியான எய்ஸ் த்ரில்லர் மூவிஸ் தான் இருக்கு. அந்த லிஸ்ட்ல ராஜதந்திரம் ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். எய்ஸ் த்ரில்லர் படத்தை புல் ஆஃப் பண்றது ரொம்பவே கஷ்டம். பட் டைரக்டர் ஏஜே அமித் இதுல பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் ஏஜே அமித் வேற எந்த படமுமே பண்ணல. ராஜதந்திரம் 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதுல அவர் டைரக்டர் இல்ல, ராஜதந்திரமோட ப்ரொடியூசர் செந்தில் வீராசாமியே டைரக்ட் பண்ணாரு. பட் அந்த படமும் இன்னும் வரை ரிலீஸ் ஆகல. டைரக்டர் ஏஜே அமிதோட பொட்டன்ஷியல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலே நல்லாவே தெரிஞ்சது. இந்த மாதிரி எய்ஸ் ஜானர்ல படம் பண்ற டைரக்டர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. சோ இவரு அடுத்த படம் பண்ணா நல்லா இருக்கும். இந்த லிஸ்ட்ல அடுத்த டைரக்டர் தேசிங் பெரியசாமி. 2020ல கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் மூலியமா டெபியூ பண்றாரு தேசிங் பெரியசாமி. இந்த படம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியாம தான் இருந்துச்சு. படம் பார்த்தவங்க படம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல, அது அப்படியே படத்தை பத்தி பாசிட்டிவா ஸ்ப்ரெட் ஆக மக்கள் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க. படம் எல்லாருமே நினைச்ச மாதிரி சூப்பரா இருந்துச்சு. பிளாக் பஸ்டரும் ஆச்சு. என்னதான் துல்கர் இதுக்கு முன்னாடி தமிழ்ல வாயை மூடி பேசவும் ஓகே கண்மணின்னு நடிச்சிருந்தாலும் இந்த படம் தான் தமிழ்ல அவர் எதிர்பார்த்த சக்சஸ ஃபர்ஸ்ட் கொடுத்துச்சு. தேசிங் பெரியசாமி எல்லா கேரக்டர்ஸையுமே பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ரக்ஷன் அண்ட் கௌதம் மேனனையுமே ப்ராப்பரா சாலிடான கேரக்டர்ஸ் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருப்பாரு இந்த படத்துல. பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் தேசிங் பெரியசாமி அவருக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. STR 48 பண்றதா இருந்துச்சு. இப்போ அது STR 15 ஆயிடுச்சு. சீக்கிரம் அவருக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகணும்னு விரும்புறேன். என்னோட இந்த லிஸ்ட்ல இன்னும் ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் யாருன்னா மது சி நாராயணன், டைரக்டர் ஆஃப் கும்பலங்கி நைட்ஸ். கண்டிப்பா நீங்க இந்த படத்தை கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் இந்த லிஸ்ட்ல வரும்னு. அப்படி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் அ ட்ரூ சினிஃபைல். எல்லாரோட லைஃப்லையும் குடும்பம் எவ்வளோ முக்கியம், அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாமேன்னு அழகா வலியோட சொல்ற ஒரு படம் தான் கும்பலங்கி நைட்ஸ். இந்த படத்தை பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க இந்த படம் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் போய் அந்த படத்தை பாருங்க. மனசு காத்துல பறக்கிற இலை மாதிரி லேசாயிடும். ரைட்டர் ஷாம் புஷ்கரனோட டெபியூ ரைட்டிங்ல மது சி நாராயணனோட டெபியூ டைரக்ஷன்ல வந்துச்சு கும்பலங்கி நைட்ஸ். இது மட்டும் இல்லாம மேத்யூ, ஆனபென், கிரேஸ் ஆண்டனின்னு இந்த டேலண்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறாரு மது சி நாராயணன். சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்னு எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க இந்த படத்துல. இந்த டைரக்டர் அவர் அடுத்த படம் பண்ணலாம் இல்ல பண்ணாம கூட போகலாம். பட் இந்த படம் அவரோட பேரை காலத்துக்கும் பேச வைக்கும். இந்த ரைட்டர் டைரக்டர் காம்போல நிறைய படங்கள் பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா நல்ல படங்கள் பிறக்கும். ஒரு டைரக்டர் படம் பண்ணிட்டு அந்த படம் நல்ல படமாவும் இருந்து அவங்க அடுத்த படம் பண்ணாம இருக்காங்கன்னு உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா அவங்கள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.